பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். சொல்லுங்க. பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். கவனிக்கிறீங்களா? பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க. பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். சொல்லுங்க. பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். நீ பெற வேண்டும். அடுத்து இயேசு தருகிறார், இன்று தருகிறார். சொல்லுங்க. இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். சொல்லுங்க. அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாருங்க, இயேசுப்பா எதுக்காக ரத்தம் சிந்தணும்? நம்மளால நம்ம பாவம் அதிகமா செஞ்சனால நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் அந்த பாவத்தை மன்னிச்சு அதெல்லாம் கழுவி சுத்திகரிச்சுட்டு அந்த மனுஷனை பரிசுத்தமாக்கிட்டு எதுக்காக ஏசப்பா பாவத்தை மன்னிக்கிறாரு? சொல்லுங்க. பரலோகத்துல. சொல்லுங்க. நம்மளையெல்லாம் எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. நம்மளையெல்லாம் பரலோகத்துல சேர்க்கிறதுக்காகத்தான் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தினாரு.